வெல்கம் டு நியூ டிசிங். ஸோ குரூப் ஒரு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 15 நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுவரை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ படிக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய டெஸ்டஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா, தமிழ் வந்து ஒரு ஆஃப் டெஸ்ட், அதாவது 100 கொஸ்டின் தமிழ் மட்டுமே ஒரு 10 டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஜிகே ஒரு 10 டெஸ்ட். ஓகேங்களா? 100 கொஸ்டின் ஜிகே மட்டும் ஒரு 10 டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே கலந்து ஒரு டிஎன்பிசி ப்ராப்பரான எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து 200 கொஸ்டினை வச்சு 3 ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அங்க போய் புதுசா உட்காந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பதட்டமாவோ ரொம்ப பயமாவோ இருக்கும். நம்ம நினைக்கிற ஆன்சர் நம்மளால குறிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம தவிர்க்க இங்கிருந்தே நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் என்னென்ன பண்றன்றத டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே கேர்லெஸ் மிஸ்டேக்ல 5 கொஸ்டின் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 5 கொஸ்டின்னா 7.5 மார்க், அதாவது அரை மார்க்ல கட் ஆஃப் விட்டு மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 5 கொஸ்டின் கண்டிப்பா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதை வந்து நீங்க முறியடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி தமிழ் அட்லீஸ்ட் ஒரு 10 ஆஃப் டெஸ்ட், ஜிகே அட்லீஸ்ட் ஒரு 10 ஆஃப் டெஸ்ட், ரெண்டும் கலந்து ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களால உங்க கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைச்சிக்க முடியும். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். தமிழுக்கு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் நம்ம செலவு பண்ணணும். ஓகேங்களா? அதிகபட்சம் 1 மணி நேரம். அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம அதிகபட்சம் எவ்வளவு எடுத்துக்கலாம்? புக் கொஸ்டினா இருந்தா 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்தா 1.5 நிமிஷம் எடுத்துக்கலாம். புதுசா ஒரு கொஸ்டின் வந்தா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நம்ம டைம் எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா 25 கொஸ்டினுக்கு 50 நிமிஷம் எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜிகே பொறுத்தவரையும் ஒரு 40, அதே ஜிகே தான் 50 நிமிஷத்துக்கு வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டல் போட தனியாக நமக்கு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 15 மினிட்ஸ் நம்ம டோட்டலும் சரியா போடுறோமான்னு பார்க்கணும். டோட்டல் டெஸ்ட் எழுதுறது மட்டும் கிடையாது, டோட்டல் போட்டு இப்பவே எப்படி டோட்டல் போடுன்ற ப்ராக்டிஸை இப்போலேருந்து எடுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் நம்ம நினைச்சதை டெஸ்ட்டில் வந்து வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, எப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களால டெஸ்ட்டில் சரியாக ப்ராக்டிஸ் எழுத முடியாமல் போய் அவங்க வந்து கட்டப்பை விட்டுட்டு வந்துருக்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இங்கே ஒவ்வொரு அரை மார்க்கும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் இருக்கு. ஸோ அரை மார்க்கில் கொஸ்டினை வேலையே விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி நிறைய டெஸ்டஸும் அண்ட் டிஸ்கஷனும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் கண்டிப்பாக பண்ணுங்கள், நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்கள் பயத்தையும் பதட்டமும் போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். உங்களோட தவறுகளை இப்போவே நீங்கள் சரி செஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பாஸ் ஆகிறதுக்கான ஒரே வழி. ஓகேங்களா? திருக்குறள் வரும், திருக்குறள் சொல்ல வராது, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? இடைவிடாது முயற்சி செஞ்சோம்னா விதியை கூட வெல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான், இதை நீங்கள் மோட்டிவாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குரூப் நல்ல மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.